ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சானியா சமையல். டுடே ரெசிபி மீன் குழம்பு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க. ஃபிஷ் தேவையான அளவு, புளி ஒரு பெரிய லெமன் சைஸு, நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு டேஸ்ட்டுக்காக எடுத்திருக்கேன். ஸோ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு காட்டுறவாங்க. ஸோ நான் நெய் மீன் எடுத்திருக்கேங்க. ஹெட்டும் டெய்லும் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு ஆட் பண்ணி 1/2 hour ஊற வைக்க போகிறேங்க, ரா ஸ்மெல் போகிறதுக்காக. பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கேன். இதை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ மீனும் பார்த்திங்கன்னா நான் லெமனும் உப்பெல்லாம் போட்டு தான் நான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அது இல்லாமல் 1/2 hour நம்ம மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் மட்டும் போதும். ஏன்னா நான் வாஷ் பண்ணும் போதே லெமன் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ பூண்டு ஒரு 5 பல், சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 எடுத்துக்கோங்க. தக்காளி 1.5 தக்காளி. இப்போ நான் பூண்டும் சின்ன வெங்காயமும் ஒரு பல்ஸ் மட்டும் விட போகிறேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி பேஸ்ட்டு, இது தக்காளி 1.5 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம் வாங்க. ஸோ 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. இப்போ நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கி நமக்கு அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். ஸோ இதை நல்லா வணக்குங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நான் காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம திக்காக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதையும் நம்ம இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஸோ புளி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி. இது நல்லா கொதித்து நல்லா திக்காக வரணும் குழம்பு. அதுக்கப்புறம் தான் மீன் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு நல்லா திக்காக கொதித்து வந்துடுச்சு. மீன் ஆட் பண்ணி வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன், சும்மா சின்ன சைஸ். 2 கொதி வந்தோடனே கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், சுவையான டேஸ்ட்டான நெய் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மீனாக இருந்தாலும் இந்த டைப்பில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.